Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளருடன் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட இன்பதுரை தனபால் சந்திப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குடும்பத்துடன் சாமி தரிசனம். ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த தண்டாயுதபாணி சுவாமியை மனமுருக தரிசித்து சுவாமி தரிசனம் செய்தார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் ஏற்பாட்டில் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வைரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய மாற்றுக் கட்சியினர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக MP CV சண்முகம் வாழ்த்து தெரிவித்து கழக துண்டு அணிவித்தார். வயது கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில் 16 வயது சிறுமிக்கு தாயின் 2வது கணவர் பாலியல் தொந்தரவு அளித்தது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலினின் காவல்துறை. புகாருக்கு நடவடிக்கை எடுக்காததோடு சிறுமியின் தாயார்தான் இதில் முதல் குற்றவாளி என ஸ்டாலின் மாடல் அரசு ஏவல் துறையினர் மிரட்டல். அம்மா வந்து வீட்டுல இல்லாதப்போ அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறது, அந்த மாதிரி அங்கேயும் டச் பண்றது, அந்த மாதிரி பண்ணாங்க. அவன் வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னா வந்து உன்னை வந்து நான் ஏதாவது கொன்றுவேன், ஆசிட் ஊத்திடுவேன் சொன்னா அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நான் வந்து பயந்து வந்து சொல்லல. கையில கூட சூடு கூட போட்டிருக்கான். சொன்னா வந்து உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ, நீ வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கே நான் அந்த மாதிரி பண்ணேன், இதே நீ வந்து உங்க அம்மாட்ட போய் சொன்னா ஒரு 2 பேரும் கொண்டு புதைச்சிருவேன், ஆசிட் ஊத்திடுவேன், அந்த மாதிரி சொல்லியிருக்கான். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 15 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட இளைஞர் தலைமறைவான நிலையில் போக்சோவில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது. செங்கல்பட்டில் பெண் பணியாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் புகார் கொடுக்கக்கூடாது என திமுக பிரமுகர் மூலம் மிரட்டிய கொடூரம். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருவதை தடுக்க முடியாமல் அப்பா ஸ்டாலின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. போக்சோ வழக்கில் சிக்கும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாததால் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த அப்பா சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து மனைவியின் கழுத்தை அறுத்ததால் அதிர்ச்சி. அப்பா ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
கர்நாடக மாநிலத்தில் இருந்து தருமபுரிக்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் குட்கா பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறிவரும் அம்பலம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினர் கம்பு மற்றும் அரிவாளால் மோதிக்கொண்ட நிகழ்வால் மக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் நிம்மதியான வாழ்க்கைக்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். மின்மாற்றிகள் கொள்முதலில் முறைகேடு நடந்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கின் விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம். சைவ வைணவ மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பொன்முடி வழக்கில் தமிழக டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் உரிமையாளர் முத்து என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. திமுகவின் பின்னணியில் முத்து செயல்படுவதாக கூறப்படும் நிலையில் அமலாக்கத்துறையினரின் சோதனை நடைபெறுவதாக முதற்கட்ட தகவல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் மின்சார வசதி இல்லாததால் அங்கு வரும் உடல்கள் திருப்பி அனுப்பப்படும் அவலம். பிணத்தை வைத்து அரசியல் செய்தவர்களையெல்லாம் ஆட்சியில் அமர வைத்தால் பிணத்தை வைத்து பரிதவிப்பதுதான் மிச்சம் என மக்கள் சாடல். தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வழக்கு. தமிழக சுகாதாரத்துறையின் முதன்மை செயலர், மருத்துவக் கழக இயக்குநர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே கொலை வழக்கு ஒன்றை ஒப்புக்கொள்ளச் சொல்லி கல்லூரி மாணவனை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதாக தகவல். எப்படி சொன்ன? பார்த்தேன் சொன்ன. யாருன்னு சொன்ன? நீ யாருன்னு சொன்ன? டாடி கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். மாட்டு விட அவனை போட்டோம். இல்ல போய் சொல்ற அப்படின்னு மறுபடியும் அடிச்சாங்க. துணி எல்லாம் கைட்டு 2 காலையில் வெறிக்கு வச்சாங்க. கொங்கு மண்டலத்தில் நடைபெற்று வரும் கொலை வழக்குகளில் போலி குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் கல்லூரி மாணவரின் வீடியோ வெளியாகி இருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு ஆதிதிராவிடர் விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்ட 30 மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு தரமான உணவுகளை வழங்காமல் சோப்பு, சீப்பு வழங்கும் பொழிவு திட்டத்தை அமல்படுத்தி என்ன பிரயோஜனம் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு ஆதிதிராவிடர் அரசினர் மாணவர் விடுதியில் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சக மாணவர்கள் அதிர்ச்சி. வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட 4 மாணவர்கள் மயக்க நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரை கொடுக்கப்பட்டதால் நோயாளிகள் அதிர்ச்சி. சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பிரியாணி புகழ் மா சுப்பிரமணியன் ஸ்டாலினை போலவே விளம்பர போட்டோ ஷூட்களில் கவனம் செலுத்துவதால் சீரழிந்து வரும் அரசு மருத்துவமனைகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் சக மாணவர்கள் முன்பு ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதால் மாணவன் தற்கொலை முயற்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை செயலிழந்து இருப்பதால் பள்ளிகளில் பல அத்துமீறல்கள் நடைபெறுவதாக பெற்றோர் வேதனை. சென்னை எண்ணூர் முகத்வாரத்தில் சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து கசிந்த கச்சா எண்ணெய் படலத்தால் 8 மீனவ கிராமங்கள் பாதிப்பு. மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் கழிவுகளால் கடல்நீர் மாசடைந்து மீன்வளம் அழிந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள அவலம்.
மின்சார கொள்முதல் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் 11,200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என தமிழ்நாடு மின் பொறியாளர்கள் அமைப்பு எச்சரிக்கை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லாமை மின் வாரியத்தின் நிதி நெருக்கடியை அதிகமாக்குவதாகவும் கருத்து. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கடன் தொல்லையால் கணவன், மனைவி மற்றும் 2 மகள்களோடு தோசையில் விஷம் கலந்து தற்கொலைக்கு முயன்ற அவர். மக்களின் உயிர் காப்பதாக விளம்பரப்படுத்தி திமுக கொண்டு வந்த கடன் தொல்லை தீர்க்கும் சட்டம் வெறும் விளம்பரமாகவே உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி அருகே புங்கனூர் குளத்துக்கரை பகுதியில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் விவசாயி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். விடிய அரசின் மின்துறையின் அலட்சியத்தால் ஒரே மாதத்தில் 2வது விவசாயி உயிரிழந்திருப்பதற்கு நீதி கேட்டு மக்கள் போராட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகம் முன்பு பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 2ஆம் நாளாக போராட்டம். ஊதியம், ஓய்வூதியம் வழங்கப்படாததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அவலம். முதியோர் இல்லத்தில் கெட்டுப்போன உணவை சாப்பிட்ட 9 முதியவர்கள் கவலைக்கிடம். 9 பேரும் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். நெல் மூட்டைகள் நனையாமல் இருக்க கொட்டகை அமைக்க முடியவில்லை. கருணாநிதியின் பேனாவுக்கு சிலை ஒரு கேடா என விவசாயிகள் கேள்வி. திராவிட மாடல் ஆட்சி குறித்து விவசாயிகள் ஆதங்கத்துடன் புலம்பும் வீடியோ வெளியாகி உள்ளது. நீ ஓட்டு போட்டா நான்கு சாவுங்கய்யா. திமுக தானே ஓட்டு போட்ட நீ நான்கு சாவுங்கிற கொட்டாய் போட முடியல. நெல்லெல்லாம் முளைச்சிட்டு இருக்கு. திருட்டு அயோக்கிய போல திராவிட மாடல் ஆட்சியா. திராவிட மாடல் ஆட்சி கொட்டாய் போட்டு நெல் வைக்க முடியல. அப்பனுக்கு சில பேனாவில் 100 கோடியில நட்டு வைக்கிறாங்க. என் கூத்துல வந்து வைக்க வேண்டேனே. சென்னை மாநகராட்சியில் 20 முக்கிய அரசு அதிகாரிகள் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைப்பதில்லை என மக்கள் புகார். அதிகாரிகள் பற்றாக்குறையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள், குப்பைகள் அழுவதில் சுணக்கம் போன்ற பிரச்சினைகளை சந்திப்பதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் விடிய அரசின் விளம்பர திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற 98% தோல்வி. 30,000 பேர் தேர்வு எழுதியதாக மதிப்பிட்ட நிலையில் வெறும் 700க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றதால் நான் முதல்வன் திட்டம் தோல்வியடைந்ததா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து நடுவழியிலேயே பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக பழைய டயர் உதிரி பாகங்களை வாங்குவதால் இது போன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் மற்றும் ஊழியர்கள் புலம்பல். தருமபுரி மாவட்டம் நாகாவதி அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்துகள் விபத்தில் சிக்கியதாக தகவல். திருப்பூர் மாநகராட்சி நெருப்பெரிச்சல் பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மேயர் தினேஷ்குமாரிடம் பொதுமக்கள் ஆவேசத்துடன் வாக்குவாதம். விடிய ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மையான பகுதிகளில் எல்லாம் குப்பைகளை கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழக அரசின் நடப்பு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பது ஆளும் கட்சிக்கு ஆதாயம் தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகம் ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் தள்ளாடி வரும் நிலையில் கமிஷன், கலெக்ஷன் கட்டிங்காக ஸ்டாலின் அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதா என வலுக்கும் சந்தேகம். தஞ்சாவூரில் சமயக்குறவர் திருநாவுக்கரசர் குருபூஜையை ஒட்டி களை கட்டிய முத்துப்பள்ளக்கு திருவிழா.
அலங்கார பல்லக்குகளில் உற்சவர்கள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. உதகை அருகே கனமழையால் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வரும் அவலம். நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் மக்கள் அச்சம். தாய்லாந்தில் இருந்து இந்தியா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து தாய்லாந்தில் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவசர தரையிறக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகைப்பிரியர்கள் கவலை. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்தும் வீடுகளை கட்டித்தர மறுக்கும் ஸ்டாலினின் விளம்பரமாடல் அரசு. மத்திய அரசு நிதி தருவதில்லை என்று ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் வீடு கட்டும் திட்டத்திற்காக வழங்கப்படும் நிதியை எதற்காக வாங்க மறுக்கிறீர்கள் முதல்வரே என்று மக்கள் கேள்வி. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா 2 இடங்கள் சரிந்து 131வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அவலம். நாடாளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் 13.8%, அமைச்சர் பதவிகளில் 5.6% குறைந்து தெற்காசிய அளவில் 7வது இடத்தை பிடித்த இந்தியா. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் ராணுவம். ஈரானில் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்.